ஹாய் வியூவர்ஸ், இது உங்களுடைய தமிழ் இன்ஜினியரிங் ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியோட ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸை பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வீட்டில் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற மிக்சிங்க, இதோட பேசிக்கான ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நீ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம இந்த மிக்சியில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. இந்த இது பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மோட்டார் கப்ளர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதே மாதிரி ஜாரில் ஒன்று இருக்கும், அது வந்து ஜார் கப்ளர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சுங்க. இது வந்து ரெகுலேட்டர் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு பின்னாடி அடியில் ஒரு ரெட் கலரில் ஒரு நாப் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா நமக்கு இன்கேஸ் ஓவர்லோடு ஏதாவது போட்டோம்னா அதை ரீசெட் பண்ணுறது தான் இந்த ரெட் கலர் நாபுங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த பவர் கார்டு ஒயர் வந்து கொடுத்துருப்பாங்க. இது 2 பின் வருங்க, சிலது 3 பின்னும் கொடுப்பாங்க இந்த மாடலில். சரிங்களா? இப்போ இதில் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் பேசிக்காக வருங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இந்த மிக்சி வந்து என்னென்ன ப்ராப்ளம் வருங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஜாரில் வந்து இன்கேஸ் ஓவர்லோடு ஏதாவது போடுறாங்க, நம்ம அரைக்கிறதுல வந்து அதிகமாக ஜாரில் போட்டு வச்சுருவாங்க. சிலர் தண்ணி ஊற்றாமல் போட்டாங்கன்னா என்ன ஆகும்னா அதில் ஓவர்லோடு ஆகி ட்ரிப் ஆகுங்க. அந்த டைமில் மிக்சி வந்து ஓடாது. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மிக்சியில் பாருங்கள், பேக் சைடில் பாருங்கள், இந்த பட்டன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் இன்செட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனாவே போதுங்க, அது திரும்ப ரீசெட் ஆகிடும். உங்களுக்கு வந்து திரும்ப நம்ம ஆன் பண்ணும்போது திரும்ப ஓடுங்க. சரிங்களா? இது வந்து பேசிக்கான கம்ப்ளைண்ட்ஸுங்க. ரெண்டாவது வந்து நம்ம இன்டர்னலாக வர கம்ப்ளைண்ட்ஸை செக் பண்ணுறதுக்கு நம்ம உங்கள் வீட்டில் வந்து நம்ம ஒரு மல்டிமீட்டர் ஒன்று வந்து இருந்ததுன்னா போதுங்க. இந்த மல்டிமீட்டர் பார்த்திங்கன்னா இது சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு ஒரு 150 ரூபா 200 ரூபா ரேஞ்சிலேயே இது கிடைக்குங்க. சரிங்களா? சைனா பிராண்டு தான். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மல்டிமீட்டர் இருந்ததுன்னா போதும், நீங்கள் இந்த சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸு நீங்களே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மிக்சியை ஓப்பன் பண்ணி இதில் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வருங்கிறத நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா இது அடியில் வந்து ஒரு 3 ஸ்க்ரூ தான் கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் போதுங்க, இதை நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். அது பாருங்கள், ஜஸ்ட்டு வந்து 3 ஸ்க்ரூ தான், பொறுமையாக நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே என்ன ப்ராப்ளம் வருதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு இது 3 ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃபுல்லாகவே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், இப்போ நான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு இந்த மிக்சி வந்து உங்களுக்கு ஒரு 1700 ரூபா 2000 ரூபா ரேஞ்சில் கிடைக்குங்க இந்த மாடல் பார்த்திங்கன்னா. இப்போ பாருங்கள், இந்த 3 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ இந்த பேஸ் வந்து தனியாக வந்துடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து பவர் கார்டுங்க. சரிங்களா? இந்த பவர் கார்டோட இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் கார்டில் 2 ஒயர் வருங்க. சரிங்களா? இது வந்து ஒன்று வந்து ரெட் கலரில் இருக்கிறது ஃபேஸுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி பிளாக் கலரில் இருக்கிறது நியூட்ரல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸை வந்து இந்த ஓவர்லோட் ட்ரிப் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் கலரில் முன்னாடி சொன்னால் பார்த்தீங்களா, இந்த சுவிட்சில் இன்புட்டாக கொடுத்துருவாங்க. இதோட அவுட்புட்டை எடுத்து தான் நமக்கு உள்ளே வந்து இந்த சுவிட்சுக்கு போகுங்க. சரிங்களா? சுவிட்சு பாருங்கள், இது ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணாவே ரிமூவ் பண்ணி வந்துருச்சு. இதில் என்னென்ன எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஓவர்லோட்லேருந்து வர்றது இது பாருங்கள், இது வந்து இந்த சுவிட்சோட இன்கமிங். சரிங்களா? இந்த இன்புட் வந்து இது என்ன ஆகும்னா இது ரெகுலேட் பண்ணி இந்த சுவிட்சை வந்து கொடுக்குங்க. இது வந்து ஸ்பீடு 1, ஸ்பீட் 2, ஸ்பீட் 3, லோ ஸ்பீடு, மீடியம், ஹைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி இந்த காயில் சப்ளை போகும்போது நமக்கு வந்து மோட்டர் லோ ஸ்பீடு, ஹை ஸ்பீடு அதில் வந்து ரன் ஆகுங்க. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுவிட்ச் வந்து சில டைமில் போயிடுங்க. சரிங்களா? இந்த சுவிட்ச் போயிடுச்சா இல்லையாங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணலாம் பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீட்டரில் கன்னியூட்டி மோடுன்னு ஒன்று இருக்குங்க, அதை போட்டு வச்சுங்க. போட்டு இப்போ பாருங்கள், இதில் 2 டச் பண்ணிங்கன்னா கன்னியூட்டி மோடு ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த சுவிட்சில் வந்து நான் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அலாரம் வருது பாருங்கள், இப்போ பீப் சவுண்டு வருது பாருங்கள்.
இப்போ வந்து சுவிட்ச் நல்லா இருக்குன்னு அர்த்தங்க. இது வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் தான். நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் மிக்சி, அம்மா மிக்சிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுவிட்ச் வந்து அடிக்கடி போயிடுங்க. சரிங்களா? இது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டுக்காண்டி நம்ம கடையில் கொண்டு போய் கொடுப்பாங்க. இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 10 ரூபா 15 ரூபா தான் வரும் இந்த சுவிட்சு. நார்மலாக நீங்கள் எலக்ட்ரிக் கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நிறைய பாத்திர கடையிலையும் வச்சுருப்பாங்க. சரிங்களா? இதை வாங்கி நம்மளே வந்து மாற்றிக்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி கடையில் கொடுத்திங்கன்னா அவங்க வந்து சும்மா சுவிட்ச் மாற்றிட்டு அது கம்ப்ளைண்ட் 100 200 நமக்கு சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? இது நம்ம வீட்லேயாவே இந்த கம்ப்ளைண்ட் வந்து செக் பண்ணலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டுங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில மிக்சி வீட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த கேபிள்லாம் அடிக்கடி வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க, மாட்டி மாட்டி இழுக்கிறது. அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த கேபிள் வந்து கம்ப்ளைண்ட் வருங்க. இந்த கேபிள் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது நமக்கு வந்து தெரியாதுங்க. சில பவர் கார்டு கேபிள் வந்து நமக்கு பிரச்சனையாகும். அதை வந்து எப்படி செக் பண்ணலாங்கிறத உங்களுக்கு நான் இப்போ சொல்லி காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பவர் கார்டு கேபிளில் பார்த்திங்கன்னா 2 லீடு வரும், ஃபேஸ் நியூட்ரல். இது 2 பேர் கேபிள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த கேபிளை வந்து நம்ம கன்னிவிட்டி கரெக்டாக இருக்கா இல்லை எதாவது ஷார்ட்டாக இருக்காங்கிறத இந்த நம்ம மீட்டரை வச்சு இதை பாருங்கள் கன்னிவிட்டி மோடில் போட்டாச்சுங்க. இப்போ வந்து பாருங்கள் நான் இப்போ வச்சு பார்க்கலாம். வச்சு பார்த்தோம்னா ஷார்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு காட்டுங்க. சிலர் வந்து இந்த ஏதாவது மிஷின் கீது மேலே ஒயர் மேலே போட்டாங்கன்னா ஷார்ட் ஆகிடும். அந்த மாதிரி டைமில் ஒர்க் ஆகாது. சரிங்களா? அதை வந்து நம்ம இப்படி இந்த மாதிரி இந்த மீட்டரில் இந்த பாருங்கள் இந்த கன்னிவிட்டி மோடில் வச்சு இப்படி மீட்டரில் செக் பண்ணலாம். நம்ம ஷார்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு காட்டுங்க. சரிங்களா? இது ஒரு கம்ப்ளைண்ட்டுங்க. மூணாவது கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த சுவிட்சு வந்து போயிடுங்க. இந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நமக்கு 100 ரூபா 150 ரூபா தான் கடையில் வரும். இது வந்து நம்ம ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இன்கமிங். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் மோடு 1ல் வைக்கிறேன், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வைக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சுட்டு நான் டச் பண்ணுறேன் பாருங்க. இப்போ பாருங்கள் அவுட்புட் வருது பாருங்கள். இதே மாதிரி தாங்க எல்லாமே. இப்போ வந்து 3rd ஸ்பீடில் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ 3rd ஸ்பீடில் வச்சுருக்கேன் பாருங்கள். நான் இப்போ 3rd இருக்குது. இப்போ நான் வந்து இந்த 3rd லீடுக்கும் அந்த இன்கமிங் சப்ளை வருது பார்த்தீங்களா, அதுக்கும் செக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் கன்னிவிட்டி வருது. இப்போ இன்கேஸ் இந்த சுவிட்ச் வந்து ஃபால்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த கன்னிவிட்டி வராதுங்க. சரிங்களா? அப்போ வந்து நமக்கு என்னென்னா இந்த சுவிட்ச் தான் ப்ராப்ளங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் மெயினாக நீங்கள் இப்போ சேஞ்ச் பண்ண வேண்டிய பார்ட்டே பார்த்தீங்கன்னா மிக்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து இந்த பவர் கார்டுங்க, இந்த பவர் கார்டு. ரெண்டாவது இந்த ஓஎல்ஆர் சுவிட்ச் சொன்னோம் பார்த்தீங்களா. மூணாவது இந்த ஸ்பீட் ரெகுலேட்டிங் சுவிட்ச். சரிங்களா? இது வந்து நமக்கு அடிக்கடி ஃபால்ட்டு வருது. இந்த 3 தாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா இந்த மிக்சியில் இந்த உள்ளே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தெரியும், இது வந்து கார்பன் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மோட்டர் ரன் ஆகிறதுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த கார்பன் ப்ரஷ் போயிட்டாலுமே உங்களுக்கு வந்து நமக்கு இந்த மிக்சி வந்து ரன் ஆகாதுங்க. இது நம்ம கடையில் கிடைக்கும். இதுவும் மினிமம் வந்து ஒரு 20 ரூபா 25 ரூபா தான் வரும். இதை நம்ம இந்த ஒயரில் லீடை ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த புஷ் வந்துருங்க தனியாக. இதை நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். சரிங்களா? மற்றபடி வந்து நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன கம்ப்ளைண்ட்டும் மோஸ்ட்லி நமக்கு வராதுங்க. சரிங்களா? பேசிக்காக வர கம்ப்ளைண்ட்ஸ் இது தான் நமக்கு. சரிங்களா? அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ நம்ம இந்த ஆஃப் பொசிஷனில் வச்சுட்டு இப்போ இன்கேஸ் வந்து இந்த வைண்டிங்கில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அப்படி ஏதாவது ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம இதை வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து லோ ஸ்பீட் ஹை ஸ்பீட் இது ஒரு 3 வைண்டிங் வருது பாருங்கள். இது எல்லோ ப்ளூ ரெட் இந்த 3 ஒயர் வருது பார்த்தீங்களா. இது 3 ஸ்பீடுக்கு உண்டான 3 வைண்டிங்கு. சரிங்களா? இந்த வைண்டிங்கில் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் இருக்குங்களா இல்லை பாடி எதாவது ஆகுதாங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இது வைண்டிங்கில் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ பாடி எதாவது ஆகுதாங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போ பாடி வந்து பாடி வந்து நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதாங்கிறத எப்படி பார்க்கலாம்னா இப்போ பாருங்கள். இப்போ பாடியில் டச் பண்ணியிருக்கேன், இந்த சவுண்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மீட்டர் வச்சுருக்கேன் பாருங்கள். பாடியில் டச் பண்ணுறேன், சவுண்டு வந்துட்டுருக்கு. சரிங்களா? சவுண்டு வருது பாருங்கள். இப்போ பாடி வச்சுருக்கேன். இப்போ வந்து வைண்டிங் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் இருக்காங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ வந்து பாருங்கள் இந்த சுவிட்ச் வச்சுக்கோங்க. இந்த சுவிட்சில் ஃபஸ்ட்டு ஒரு லீடுக்கும் பாடிக்கும் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் தெரியுதுங்களா? இந்த மாதிரி இந்த ரெட் கலர் வைண்டிங்க்கும் அதுக்கப்புறம் பாடியிலையும் டச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ப்ளூ கலருக்கும் வைக்கணும். சரிங்களா? செக் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது இந்த மாதிரி எல்லோ கலர் வைண்டிங்கும் வைக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி வைக்கும்போது இதில் வைண்டிங் ஷார்ட் ஏதாவது இருந்தது, பாடி ஆகிடுச்சு, இன்கேஸ் வந்து
வைண்டிங் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா பாடி ஆகிடுங்க. அப்போ வந்து நம்ம இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம் வைண்டிங். சரிங்களா, வைண்டிங் செக் பண்ணிவிட்டு நமக்கு மோட்டர் ஏதாவது ஃபால்ட் இருக்குன்னா நம்ம மோட்டர் இமீடியட்டாக மாற்றிக்கலாம். மினிமம் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மோட்டர் மினிமம் உங்களுக்கு நல்ல பிராண்டடாக போட்டிங்கன்னா உங்களுக்கு 500லேருந்து ஒரு 800 ருபீஸ் தான் வருங்க இந்த மோட்ரு. நமக்கு கடையில் நீங்கள் மேக்ஸிமம் கொடுத்தீங்கன்னாவே மிக்சினாவே மினிமம் 1000 1500 சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா, இதுதாங்க இது மெயினாக. இந்த மோட்டர் நம்ம நீங்களே கூட வாங்கிட்டு இதை வந்து மாற்றிடலாம். இது ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் கீழே அந்த ஒரு 4 ஸ்க்ரூ தான் இருக்குங்க. சரிங்களா, அந்த ஸ்க்ரூ கழட்டிட்டாவே நம்ம இது அடியில் ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக அந்த மோட்டர் நீங்களே மாற்றலாம். சரிங்களா, மாற்றிட்டு நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் நார்மலாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி இந்த மிக்சியோட ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஓகேங்களா, இன்றைக்கி இதே மாதிரி நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு நம்ம நிறைய வீடியோ பார்க்கலாம் எக்யூப்மெண்ட்டோட ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ். சரிங்களா, இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்தது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏதாவது எங்கள் சேனலை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள். மேலும் ஏதாவது டவுட் இருந்தாலும் எங்கள் சேனலில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் யூடியூப் சேனல். பாய்.